சனி பகவானுக்கு வாகனமாக சொல்லக்கூடிய காகம் இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் வடிவத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவானது வைக்கப்படுது. மற்ற ஜீவராசிகள் இருக்கும்போது காகத்துக்கு அமாவாசை நாளில் உணவளிப்பது ஏன் தெரியுமா? அப்படி காகங்களுக்கு உணவு படைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? காகங்களுக்கு எப்படி உணவு வைக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேணுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடும். பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடுங்க. அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுவாங்க. அதனால தான் முன்னோர்களுக்கு நம்ம தவறாமல் திதி கொடுத்துட்டு வர வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. மற்ற அமாவாசைகளில் திதி கொடுக்க தவற விட்டவங்க தை அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேணுங்க. காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க. உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காமல் ஒரே இலையில் பாயாசம், வடை, அப்பளம் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலந்து காகங்களுக்கு வைக்க வேணுங்க. முன்னோர்களை நினைத்து காகங்களுக்கு வைக்கக்கூடிய படையெல்லாம் அணில், குருவி போன்ற உயிரினங்களும் சாப்பிடுங்க. நம்ம படிக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள் தான் சாப்பிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலமாக நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளர்கள் நம்மை அண்டவே அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. திருமணம் வரனானது தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண யோகமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அப்படி காகங்களுக்கு நம்ம உணவு கொடுப்பதனால யமன் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க. அதனால தான் காக்கைக்கு உணவு வைப்பதனால 2 பேருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாமாங்க. தை அமாவாசை நாளில் காகத்துக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவு வைத்து விட்டு சாப்பிட்ட பிறகு தாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வாங்க. அமாவாசை என்று இல்லாமல் தினமும் கூட நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்க வேணுங்க. எப்போதுமே காகத்துக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை காகத்திற்கு நம்ம வைக்கவே கூடாதுங்க. அதே போல் தம்பதிகள் ஒன்றாக இருந்து விட்டு தீட்டோடு இருக்கும்போது காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கக்கூடாதுங்க. இப்படி வைப்பதனால நமக்கு தீராத பாவமானது வருங்க. அதே போல் மீதம் இருக்கக்கூடிய உணவுகளை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை நம்ம காகத்திற்கு எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க. இதனால் தோஷம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க. அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அனைத்திலுமே விரதம் இருக்க முடியாதவங்க 3 அமாவாசையில் கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. அதுதான் நெய்தியும் கூட. அப்படியே முக்கியமான அமாவாசையாக சொல்லக்கூடியது தை அமாவாசையாகுங்க. இந்த அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதற்கு என்று சில வழிமுறைகளானது இருக்குதுங்க. தை அமாவாசையில் விரதம் கடைப்பிடிப்பது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவு வைக்குவதற்கும் சில முறைகள் இருக்குதுங்க. அதன்படி உணவு வைத்தோம்னா முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட தொடங்குங்க. நம்முடைய பாவங்கள் அனைத்துமே குறைந்து பித்ரு தோஷம் போன்ற தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது.
அப்படி மிக முக்கியமான அமாவாசையெல்லாம் ஒன்று தாங்க தை அமாவாசையாகும். உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால தை அமாவாசை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மற்ற அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவங்க தை அமாவாசையில் பித்ரு கடன் நிறைவேற்றினா அவர்களுடைய பித்ரு தோஷமானது நீங்கிவிடுங்க. பலவிதமான துன்பத்திலிருந்து விடுபட முடியுங்க. அதே போல் உடல் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. ஆரோக்கியம், செல்வ வளம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி போன்ற நிறைந்த வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. அன்றைய நாள் அதிகாலை 1:20 மணிக்கு தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது. சூரிய பகவான் தந்தை வழி உறவுக்கு காரணமானவர் ஆவார். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய தை மாசத்துல அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த தை அமாவாசை என்பதால் இது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடைய செய்யாமல் தர்ப்பணம், திலஹோமம், பிண்டதானம் போன்றவற்றை தவறாமல் நம்ம செய்ய வேணுங்க. இப்படி செய்வதனால இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சித்தார்த்தங்கள், புண்ணிய தலங்கள், கடற்கரை, புனித நதிக்கரை போன்றவற்றை செய்வதற்கு இணையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா அமாவாசைனாலே காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கமானது நம்மிடத்தில் இருக்குதுங்க. காகத்துக்கு இலை போட்டு உணவு படைத்து அது சாப்பிட்ட பிறகு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நாம் உணவு சாப்பிடக்கூடிய வழக்கம் இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. எத்தனையோ பறவைகள், உயிரினங்கள் இருக்கும்போது அமாவாசை நாளில் காகத்திற்கு மட்டும் உணவு வழங்கப்படுவது ஏன்னு பலரும் நினைப்பாங்க. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்களானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. காகம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மைகள், தீமைகளை வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ் பகவானுக்குரிய வாகனமாக சொல்லப்படுதுங்க. இதுதான் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி, தர்ப்பணம் போன்ற சிதார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே காகம் சாதாரணமான குப்பையில் கிடக்கக்கூடிய பொருட்கள், இறந்த எலி போன்றவற்றை சாப்பிடுங்க. அதே சமயம் நம்ம இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடுங்க. அதே போல் கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொண்டு வரும் என்பதிலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கப்படுதுங்க. அமாவாசை நாளில் முன்னோர்கள் சனீஸ்வரனின் வாகனமான காகத்தின் வடிவிலேயே வந்து நம்ம படைக்கக்கூடிய உணவுகளை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவுகளை உடனடியாக சாப்பிட்டு விடுங்க. ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை, கெட்ட கர்மாக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா காகங்கள் சற்று யோசிக்குங்க, தாமதமாகத்தான் உணவை சாப்பிடுங்க. சில நேரங்களில் காகம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் கூட போய்விடுங்க. சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களுடைய வடிவமான காகங்கள் பார்க்கப்படுவதனால காகங்கள் கரைவதற்கும் தலையில் தட்டுவதற்கு போன்றவற்றுக்கான பலன் பார்க்கக்கூடிய வழக்கம் நம்மிடத்தில் இருக்குதுங்க. மேலுமே நம்முடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடிய சமையலில் வாழைக்காயை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்றைய நாளில் நீங்கள் செய்து படையல் போட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அப்படியே முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய், எள், நெய் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைத்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதுவும் சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி பொழுதில் காகத்திற்கு நீங்கள் உணவு வைக்க வேணுங்க. அப்படி அளிப்பதனால வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றமானது ஏற்படுங்க. தினமும் நம்ம சமைக்கக்கூடிய உணவில் கொஞ்சமாக எடுத்து காகத்திற்கு வைத்த பிறகு தாங்க நம்ம சாப்பிடக்கூடிய வழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் அமாவாசை நாளாவது காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு தாங்க சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேர்த்துக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்படி காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவை காகம் மட்டும்தான் சாப்பிட வேணுமா, மற்ற உயிரினங்கள் சாப்பிடுவது தவறா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குதுங்க. காகத்தின் உருவில் நம்முடைய முன்னோர்கள் வந்து வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் தான் நம்ம காகத்திற்கு உணவு வைக்கிறோம். அப்பொழுது அணில், குருவி போன்ற மற்ற உயிரினங்கள் உணவை சாப்பிடுங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. கடவுள் படைப்பில் எல்லா உயிரினங்களும் சமங்க. அப்படி பார்த்தா எந்த உயிர்கள் உணவருந்தினாலும் புண்ணிய பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
தானத்துலேயும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை அன்றைய நாளில் யாராவது ஒரு 2 பேத்துக்கு இல்லைன்னா ஒரு 5 பேத்துக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.